ஒரு எதிர்முகம். திமுக உங்களுக்கு எதிர்க்கட்சி. திமுக உங்களுக்கு அடிநாதம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஓபிஎஸ் தலைமையில நீங்க எல்லாருமே போய் திமுகவுல சேர்ந்திருக்கீங்க. இது சரியா நீங்க பண்ணது? கேள்வி இப்படி மேம்போக்கா 19 கேட்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அதிமுகங்கிற கட்சி இருக்கா அப்படிங்கிற கேள்வி பெரிய மக்களிடத்திலும் சரி, களத்திலும் சரி அது ரொம்ப பிரதிபலிக்குது. இருக்கு சார். அது அது பேரளவுல இருக்கு. அது அதிமுக பழைய அதிமுகவா இருக்குன்னா அது பேரளவுல இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு அது அமித்ஷா திமுகன்னு பேசுற லெவலுக்கும் நீங்க இது கிட்டத்தட்ட பிஜேபி தான் இந்த கட்சியை இயக்குறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையை வெளிப்படுத்துகிற விதமா பல்வேறு நிகழ்வுகள். நீங்க இது புரட்சித் தலைவர் உருவாக்கின அதிமுகவோ, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்த அதிமுகவோ இது 100% இல்லை என்பதை எல்லோரும் உணர்கிற அளவுக்கு தான் இன்றைய காலகட்டங்களில் எல்லா நிகழ்வும் நடந்துகிட்டு இருக்கு. சரி, நீங்க ஒரு கூட்டணி பேசுறதா இருந்தாலும் சரி, அந்த கூட்டணியை அறிவிக்கிறதா இருந்தாலும் சரி, அதிமுக தலைமையில கூட்டணின்னு சொல்றாங்க, எடப்பாடி தலைவர்னு சொல்றாங்க. ஆனா எடப்பாடி கையெட்டி பக்கத்துல உட்கார வச்சுட்டு அமித்ஷா எல்லாத்தையும் அறிவிக்கிறாரு. இது 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 எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இவர் கூட்டணி பேசுறதுன்னா இங்கேருந்து நேராக டெல்லிக்கு போய் உட்காந்து எதுனாலும் ஓட வேண்டியது இருக்குது, பேச வேண்டியது இருக்குது. டெல்லியிலேருந்து உத்தரவு வாங்கின பிறகு தான் இங்கே கட்சியை நடத்த முடியும், அறிவிப்புகளை கொடுக்க முடியும், முடிவுகளை எடுக்க முடியுங்கிற சூழ்நிலைக்கு இன்னைக்கு அதிமுக கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அதிமுக அப்படிதான் இருக்கு. நிச்சயமா இருக்கு. இதற்கெல்லாம் முன்னேற்றியர் யார் தெரியுமா? இதற்கெல்லாம் முன்னாடி இருந்து வழிகாட்டியா இருந்தது யார் தெரியுமா? இப்ப நீங்க தலைவரா ஏற்றுக்கொண்டு திமுகவில் போய் சேர்ந்திருக்கீங்களா ஓபிஎஸ். இவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நான் சொல்லல. தமிழ்நாட்டு மக்களே அப்படிதான் சொல்றாங்க. அதாவது இது 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 ஒரு இதுவுமே ஒரு மேம்போக்கான பார்வையின் மீது வருகிற கருத்து தான். ஏன்னா ஒருபோதும் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் பிஜேபியினுடைய சித்தாந்தத்துக்கோ அல்லது பிஜேபியினுடைய இயக்கத்திற்கோ நாம் இப்போ அடிபணியணும், இயக்கத்தின் அடிப்படையில் நம்ம செயல்படணுங்கிற கருத்தில் போனவரை இல்லை. அவர் முழுக்க முழுக்க வலியுறுத்தினது என்னன்னா, கட்சியை இணைச்சு கொடுங்க, கட்சியை ஒன்றிணைங்க, எல்லா சக்தியும் ஒன்று சேர்ந்தாதான் அதிமுக தமிழ்நாட்டில் மக்களின் அபிமானத்தை பெற்ற கட்சியாக இருக்க முடியும். அதனால் கட்சியில் இணைப்பை சாத்தியப்படுத்துங்கிற இடத்துல தான் அவர் நகர்ந்தாரே ஒழிய பிஜேபி சார்ந்தோ அல்லது பிஜேபியினுடைய எந்தவித ஆஃபருக்கும் அடிபணிகிறவரா நான் உங்களுக்கு இதை செஞ்சு தரேன், நீங்கள் இதை செய்யுங்கன்னு அந்த இடத்துக்கு அவர் போகிற எந்த சூழ்நிலையும் போனதில்லை.